இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற பாரம்பரிய ரகம்னு பார்த்தீங்கன்னா குள்ளக்கார் பாரம்பரிய நெல் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதனுடைய நெல்லினுடைய தன்மை இப்படி தான் இருக்கும். இந்த நெல்லினுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா 115 120 நாட்கள் கொண்டது. குள்ளக்கார் பேருக்கு ஏற்ற மாதிரியே இதனுடைய அந்த குட்டை ரகங்கள்ல குள்ளக்காரும் ஒன்று. என்னென்ன பட்டங்கள்ல அதிகமாக பண்றாங்களா, சொர்ணவாரி நவரை பட்டத்தில் பண்றாங்க. போகத்தில் வரையக்கூடிய நெல் இது எப்படி தோல் நீக்கம் செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்றது பாக்குறீங்க. ரப்பர் ஷெல்லர்ல இருந்து எப்படி நம்ம வந்து குள்ளக்காருன்ற அரிசியை தோல் நீக்கம் செஞ்சிட்டு இருக்கோம், இந்த அரிசியை எப்படி மாத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த அரிசியில அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க, அதை லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் சொல்லக்கூடிய, அதாவது கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கக்கூடியது நம்ம குள்ளக்காருன்ற பாரம்பரிய ரக அரிசி. இதுல என்ன சத்துக்கு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன் அதிகமா இருக்குது, புரதச்சத்து அதிகமா இருக்குது, பொட்டாசியம் அதிகமா இருக்கு, இரும்பு கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு அரிசி. கால்சியம் சம்பந்தப்பட்ட அரிசிகள்ல கைவரை சம்பாவை பத்தி நம்ம பார்த்தோம். அந்த வகையில இன்னொன்னு அரிசின்னு பாத்தீங்கன்னா குள்ளக்கார். சோ இதுல துத்தநாகம் அதாவது ஜிங்கினுடைய மில்லிகிராம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இது என்ன நிற அரிசின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு நிற மோட்டா ரக அரிசி தான் குள்ளக்கார். இது என்ன உணவா எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் அது மாதிரிலாம் எடுத்துக்கலாம். குறிப்பா வந்து இது குழிப்பணியாரம் சூப்பரா இருக்கும். அந்த அரிசியில குள்ளக்காரில் குழிப்பணியாரம் செஞ்சு பாருங்க, சூப்பரா வேற லெவல்ல இருக்கும். அடுத்தது நம்ம செப்பரேட்டர்ல வந்து நம்ம பிரிச்ச அரிசியை செப்பரேட்டர்ல கொட்டுறோம். பேடி செப்பரேட்டர்னு சொல்லுவாங்க. நெல்லை வந்து நெல் தனியாவும் உமி தனியாவும், அதாவது அரிசி தனியாவும் உமி தனியாவும் பிரிக்கிறது. இப்ப பாருங்க, ரெண்டு பகுதியில ஒரு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அரிசியா பிரிஞ்சு வரும், இன்னொரு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நெல்லா பிரிஞ்சு வரும். இதுதான் வந்து நம்ம பாரம்பரிய அரிசிகள்ல செல் அவுட் பண்ணக்குள்ள எல்லாமே நெல் கலந்து தான் வரும். அரிசியா மாத்தி எடுத்து கொடுக்குறோம், அதை எப்படி நம்ம தூய்மைப்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருக்கிறது இப்ப குள்ளக்கார் அரிசி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது குழிப்பணியாரத்துக்கு சிறந்த அரிசின்னு பாத்தீங்கன்னா குள்ளக்கார். குழிப்பணியாரத்துக்கு சிறந்த அரிசி குள்ளக்கார். எளிதில் கெட்ட கொழுப்பை குறைக்கும் அரிசி குள்ளக்கார். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது டி ஸ்டோனர்னு சொல்லுவாங்க, ரைஸ் டி ஸ்டோனர். இது வந்து அரிசியில இருக்கிற கல்லை பிரிக்கிற இயந்திரம். இதுல இருந்து எப்படி கல்லை பிரிச்சு எடுத்துட்டு இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். இப்படிதான் உங்களுக்கு தரமான நான் அரிசியா கொடுத்துட்டு இருக்கேன். டி ஸ்டோனர்ல இருந்து வெளியே வர அரிசியை நம்ம எப்படி வந்து எடுத்து தூய்மையா பயன்படுத்தலாம் அப்படின்னு. ஹெல்த் இஷ்யூ இருக்கு, நம்ம வந்து பாரம்பரிய அரிசிகள்ல தொடர்ந்து சாப்பிட்றோம் எடுத்துக்கிறோன்றதான் குள்ளக்கார் ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிரேடர்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என்ன வேலைகள் செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழு அரிசி, முக்கால் அரிசி, குருணை அரிசியை பிரிச்சு எடுக்கிறது தான். முதல்ல பார்த்தது நம்ம கல் குருணையை நீக்கி எடுக்கிறது. இப்ப பார்த்துட்டு இருக்கிறது முழு அரிசி, முக்கால் அரிசியா உங்களுக்கு பிரிச்சு. இதுவும் இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா கலர் ஷார்ட்டர்னு சொல்லுவாங்க. அந்த கலர் ஷார்ட்டர்ல போட்டு தான் உங்களுக்கு தரமான ஒரு அரிசியா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இயற்கை முறையில உற்பத்தி பண்ணியிருந்தாலும் அதுக்கு பின்சார் தொழில்நுட்பங்கள்ல நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப குறைவான விலைக்கு தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து வாங்குற அரிசிகள் எல்லாமே இயற்கை முறையில் விளைந்தவை, 100% இயற்கை முறையில் விளைந்தவை. நீங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம் குள்ளக்கார்.